ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்டிமேஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு tneaonline.org.in இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 460 காலேஜில் நான் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஏதாவது ஒரு காலேஜில் நான் சீட்ஸ் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் tneaonline.org இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அதாவது 460 காலேஜில் எனக்கு பர்டிகுலராக கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் வேணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடணும். அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ஜூன் 6. கிட்டத்தட்ட மே 6லேருந்து ஜூன் 6 வரைக்கும் 1 மந்த் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் விண்டோ இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து அதாவது மே 9 நேத்தித்த நிலவரப்படி உங்களுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபீஸை பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1.5 லட்சம் சீட்ஸில் எத்தனை பேர் வந்து போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையும் தாண்டி உங்களுக்கு லாஸ்ட் இயர் அதாவது 2023ல நியரஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து போட்டி போட்டாங்க. அதில் 1 லட்சம் பேருக்கு சீட்ஸ் வந்து அவைலபிள் அதிகமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் சீட்ஸு ஒரு 50,000 சீட்ஸ் வந்து ரிமைனிங் எம்டியாகவே இருந்தது. சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. ஸோ அதன்படி இந்த வருஷம் வந்து மே 9 அதாவது 3 நாட்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங்கில் இருக்குது. இந்த 3 நாட்கள் நிலவரப்படி எத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 56,515 பேர் வந்து நேற்று சாயந்தரம் 6 மணி நிலவரப்படி போட்டிருக்காங்க. அதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ஃபீஸை பே பண்ணணும், 500 ருபீஸ் பே பண்ணணும். அந்த 500 ருபீஸ் கட்டினவங்க எத்தனை பேர் அப்படின்னா 24,258 பேர் 500 ருபீஸ் கட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னா உங்களுக்கு 8,809 பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஃபீஸை பே பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்க டோட்டலாக எத்தனை பேர் அப்படின்னா 8,809 பேர் வந்து ஃபுல்லியுமே முடிச்சிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண மாணவர்கள் மட்டும் எத்தனை பேர்னா 56,515 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரும் காலங்களில் எவ்வளோ பேர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் நம்ம அப் டு டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய அப்டேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.